மக்களுக்கு ஒரு தெளிவு தேவைப்படுகிறது, மக்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது, மக்களுக்கு நல்ல வழியிலே ஒரு உற்சாகம் தேவைப்படுகிறது. ஆஞ்சநேயர் இவ்வளவு தூரம் இருக்கக்கூடிய கடலை தாண்டினார். ஆனால் உங்களால் கடலை தாண்ட முடியும், கடலை தாண்ட வேண்டும் என்று சொன்னவர் ஜாம்பவான். ஜாம்பவான் கரடி அவர் சொன்ன ஜாம்பவான் மூத்தவர். அவர் சொன்னார், உங்களுக்கு சக்தி இருக்கிறது, நீங்கள் கடலை தாண்ட வேண்டும் என்று சொன்னார் ராமாயணத்திலே. அதே போன்று மக்களுக்கு சக்தி உண்டு என்பதை புரிய வைத்தவர் இந்த பெரியவர் ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள். இப்படியாக மக்கள் மத்தியிலே அந்த சக்தியை நாம் எப்படி நல்லதுக்கு உபயோகப்படுத்த வேண்டும், எல்லோரும் தர்மம் செய்ய முடியும், எல்லோரும் தர்மத்தை செய்ய வேண்டும் என்கிற விழிப்புணர்வை, அதாவது ஆந்திராவிலே பிரஜல் வர்த்தகு பாலனா, அதாவது அரசாங்கம் என்பது மக்களிடத்திலே என்று ஒரு நிகழ்ச்சி செய்தார். அதாவது தாசில்தார் எல்லாரும் அங்கே வருவாங்க, இந்த மனு பார்த்து டிஸ்போஸ் பண்றது. இது இவர்களுடைய பணி மக்கள் மத்தியிலே தர்மத்தை கொண்டு வந்து சேர்த்து. கோவிலுக்கு நாம் செல்ல வேண்டும், நாம் செல்ல முடியாத போது, நாம் செல்லாத நேரத்திலே பல ரதங்களை ஏற்படுத்தினார்கள். ஐயப்ப ஜோதி என்பதாக சபரிமலையிலிருந்து சன்னிதானத்திலிருந்து ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து ஐயப்ப ஜோதி என்று பல இடத்திற்கும் அனுப்பி வைத்தார்கள். இப்படியாக படிக்காதவர்களையும் ஏழைகளையும் பின்தங்கிய மக்களையும் அனைவர்களையும் அவர்கள் தங்கிய இடத்திற்கே சென்று, பின்தங்கிய மக்கள் அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய மக்கள் இடத்திற்கே சென்று அம்மன் கோயில்களுக்கு, ஐயனார் கோயில்களுக்கு, இப்படி எல்லாவற்றிற்கும், இதே போன்று பூகம்பம் இந்த மாதிரி இடத்துல அவர் நேரம் போயிடும், அவரே சாமான இடத்துல போய் கொடுத்து, இப்படி மக்களுடைய நாடியை தெரிந்தவர். மக்கள் அவரை நாடினார்கள், மக்களுக்கு ஒரு நலனை நாடினார். ஹர ஹர சங்கர ஜெய சங்கர.